அத்தியாயம் 17 வேண்டும் சுயமரியாதை. காங்கிரஸை ஒழிப்பதே என்னுடைய வேலை என்று சொல்லிப் புறப்பட்ட வை. ரா தான் உருவாக்கிய குடி அரசு பத்திரிகையை தன்னுடைய பிரசார வாகனமாக மாற்றினார். சுயமரியாதை அற்றவர்களுக்கு சுதந்திரம் பலனளிக்காது என்று சொன்ன வை. ரா 1926ஆம் ஆண்டு சுயமரியாதை சங்கம் என்ற புதிய அமைப்பை தொடங்கினார். காங்கிரஸில் இருந்து அவர் வெளியேறியபோது அவருடன் இணைந்து வெளியேறிய பலரும் சுயமரியாதை சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மாகாணம் தழுவிய அளவில் சங்கத்துக்கான கிளைகள் உருவாகத் தொடங்கின. கட்டுப்பட்டு கிடக்கும் அறிவுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் வை. ரா. மூடநம்பிக்கைகளை தகர்த்தெறியும் நோக்கத்துடன் பேசினார். கடவுள் என்பது வெறும் கற்பனை என்றார். புராணங்கள் அனைத்தும் பித்தலாட்டத்துக்காக உருவாக்கப்பட்டவை என்றார். மூடப்பழக்க வழக்கங்களை கடுமையாக எதிர்த்தார். மக்கள் மத்தியில் புதிய அலைகளை பரப்பியது வை. ராவின் பிரசாரம். மக்கள் கூட்டம் திரளத் தொடங்கியது. தீவிரமான பிரசாரம் காரணமாக சுயமரியாதை சங்கம் சுயமரியாதை இயக்கமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் உருவெடுத்தது. டிசம்பர் 5 1926 சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் கலந்து கொண்ட வை. ரா சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகள் பற்றி பேசினார். மனிதனுக்கு தன்மான உணர்ச்சி அவசியம். எவரும் எவருக்கும் தாழக்கூடாது. எவரும் எவரையும் தாழ்த்தவும் கூடாது. மனிதனை மனிதனாக மதிக்கும் சமத்துவ எண்ணம் ஏற்பட வேண்டும். சாதிகளும் சமயங்களும் அடியோடு அழித்தொழிக்கப்பட வேண்டும். அவைதான் சக மனிதர்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றன. கடவுள் மதம் சாதி சாத்திரம் புராணம் இதிகாசம் வேதம் மோட்சம் நரகம் பேய் பூதம் பிசாசு பில்லி சூனியம் சோதிடம் குறி மந்திரம் பூசை யாகம் சடங்கு பண்டிகை உள்ளிட்ட கற்பனை அம்சங்கள் அனைத்தும் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். பகுத்தறிவுடன் எதையும் சிந்தித்து பகுத்தறிவோடு எதையும் சொல்லி பகுத்தறிவுடன் எதையும் செயல்படுத்த மக்கள் அனைவரும் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளை படைத்தவன் அறிவற்றவன். கடவுளை பரப்பியவர் அயோக்கியன். கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி. தீண்டாமை எல்லா வகைகளிலும் எல்லா வழிகளிலும் ஒழிக்கப்பட வேண்டும். ஆண்களை ஒத்த எல்லா உரிமைகளையும் பொறுப்புகளையும் பெண்களும் பெற வேண்டும். ஆணும் பெண்ணும் மனம் ஒத்த திருமணம் செய்து கொண்டார்கள் என்று அமைய வேண்டுமே அல்லாது மற்றவர்களால் திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள் என்ற திணிக்கப்படும் நிலைமை ஏற்படக்கூடாது. நாள் நட்சத்திரம் பார்ப்பது ராசி பலன் பார்ப்பது பஞ்சாங்கம் பார்த்து காரியம் செய்வது போன்றவை அறிவுக்கு ஒவ்வாத காரியங்கள். அளவோடு மக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் குடும்ப நல கட்டுப்பாட்டையும் பேணிக்காக்க வேண்டும். 1927 இல் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய நொடியில் இருந்து வை. ராவின் சிந்தனை செயல் அனைத்தும் சுயமரியாதை இயக்கம் பட்டியே இருந்தது. சுயமரியாதை இயக்கத்தை வளர்த்தெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தி கொண்டார். நமது மூட நம்பிக்கையும் முட்டாள்தனமும் நம்மை விட்டு விலகி சுயமரியாதை அடைந்த பிறகுதான் நாம் ஆட்சி புரிவதற்கு தகுதியுடையவர்கள் ஆவோம் என்றார். ஆலய நுழைவு விஷயத்தில் சுயமரியாதை இயக்கத்துக்கு ஆர்வம் அதிகம். ஆம். ஆலயத்துக்குள் நுழையக்கூடாது என்று எங்கெல்லாம் தடுக்கிறார்களோ அங்கெல்லாம் சுயமரியாதை இயக்கம் களமிறங்கியது. தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளிட்ட சில சாதிகளைச் சேர்ந்தவர்களை மாயூரநாத சுவாமி ஆலத்துக்குள் பிரவேசிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. விஷயம் சுயமரியாதை இயக்கத்தினருக்கு வந்தது. ஆ. வே. விசுவநாதம் தொண்டர்கள் சகிதம் களமிறங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய தலைவர்களுள் ஒருவர் வை. ராவுக்கு நெருக்கமானவர். தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 1000 பேரை திரட்டிக்கொண்டு மாயூரநாதர் ஆலயத்துக்குள் பிரவேசம் செய்யச் சென்றனர். போராட்டக்காரர்கள் நுழைவதற்குள் பிரதான வாயிற்கதவு சாத்தப்பட்டது. இருந்தாலும் பக்கவாட்டு கதவின் வழியே சுயமரியாதை இயக்க தொண்டர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஆலயத்துக்குள் நுழைந்தனர். உள்ளே சென்றதும் ஆலய நிர்வாகத்துக்கும் சுயமரியாதை இயக்கத்தினருக்கும் இடையே பெரும் கலவரம் ஏற்பட்டது. பிறகு சமாதானத்துக்கு வழி ஏற்பட்டது. சாதியை அடிப்படையாக வைத்து எங்கெல்லாம் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சுயமரியாதை இயக்கம் களப்பணியாற்றும் என்றார் வை. ரா. ஆலய நுழைவு போராட்டங்களில் கவனம் செலுத்தியதைப் போலவே பிராமணர்கள் மட்டுமே வசிக்கும் அக்ரஹார தெருவுக்குள் நுழையும் போராட்டம் கோயில் குளத்தில் இறங்கி குளிக்கும் போராட்டம் பொதுக்கிணற்றை புழங்கும் போராட்டம் ஆகியவற்றில் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டது சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளை பரப்பும் வகையில் புரட்சி பகுத்தறிவு புதுவை முரசு நகர தூதன் விடுதலை உள்ளிட்ட பத்திரிகைகள் வெவ்வேறு காலகட்டங்களில் இயங்கத் தொடங்கின. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். வை. ராவின் சுயமரியாதை பிரசாரத்துக்கு தோள் கொடுக்க ஏராளமான சிந்தனையாளர்களும் செயல்வீரர்களும் வரத் தொடங்கினர்.
கைவல்ய சாமியார் சாமி. சிதம்பரம் கோவை சி. ஐயாமுத்து எஸ். ராமநாதன் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பட்டுக்கோட்டை கே. வி. அழகிரிசாமி கி. ஆ. பே. விசுவநாதம் குத்தூர் சி. எஸ். குருசாமி ப. ஜீவானந்தம் மாயவரம் சி. நடராசன் சி. என். அண்ணாதுரை போன்ற பலரும் இ. வே. ராவுடன் இணைந்து சுயமரியாதை பிரசாரத்தில் ஈடுபட்டனர். இவர்களில் சிலர் இ. வே. ரா காங்கிரஸ்காரராக இருந்தது முதலே நண்பர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுயமரியாதை மாநாடுகள் நடைபெற்றன. காங்கிரஸில் இருந்து வெளியேறிய இ. வே. ராவுடன் நீதிக்கட்சியினர் நெருக்கம் காட்டி வந்தனர். ஆகவே சுயமரியாதை மாநாடுகளில் நீதிக்கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொள்வது வழக்கம். திருச்சி மாவட்ட சுயமரியாதை மாநாட்டுக்கு பி. டி. ராசன் தலைமை என்றால் தஞ்சை மாவட்ட சுயமரியாதை மாநாட்டுக்கு ஏ. டி. பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். ஜனவரி 20 1929. இந்திப் புரட்டு என்ற தலைப்பில் குடி அரசு இதழில் கட்டுரை ஒன்று வெளியானது. இந்திப் பிரசாரம் என்ற பெயரில் வடநாட்டைச் சேர்ந்த பிராமணர்கள் சென்னை மாகாணத்தில் பார்ப்பன பிரசாரம் செய்யவிருக்கிறார்கள். கதர் பிரசாரம் என்ற பெயரில் 5 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டது. அது பார்ப்பனர்களின் வயிற்றில் கல்லை போல கிடக்கிறது. காங்கிரஸ் பெயரைச் சொல்லி 20-30 ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்டது. அதுவும் அப்படியே கிடக்கிறது. இப்போது இன்னும் 1 லட்சம் ரூபாய்க்கு திட்டம் போட்டு பார்ப்பனர்கள் கிளம்பியிருக்கிறார்கள். முதலில் இந்தி பாஷை என்றால் என்ன? அதற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதை படித்ததினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படும் பயன் என்ன? இதுவரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பணத்தில் இருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் இந்திக்காக செலவு செய்யப்பட்ட பணத்தில் எவ்வளவு பார்ப்பனர் அல்லாதவர்கள் படித்தார்கள்? இந்தி பாஷை என்பது தமிழ் மக்களுக்கு விரோதமான ஆரிய பாஷை. அதிலுள்ள வாசகங்கள் முழுவதும் ஆரிய புராணங்களும் மூடப்பழக்க வழக்கங்களும் கொண்டதும் பார்ப்பனர்களின் உயர்வுக்கு ஏற்படுத்தப்பட்டதுமாகும். இந்தியாவுக்கு ஒரு பொது பாஷை வேண்டுமானாலும் அல்லது வியாபாரத்துக்கு ஒரு பொது பாஷை வேண்டுமானாலும் ஆங்கில பாஷையை தேர்ந்தெடுத்து அதை எல்லா மக்களிடையிலும் பரப்ப முயற்சிக்க வேண்டுமேயல்லாமல் வேறு பாஷையைப் பற்றி யோசிப்பது முட்டாள்தனம் அல்லது சூழ்ச்சி. இப்போது தமிழ்நாட்டில் இந்தி பாஷை பரப்ப வந்திருப்பதென்பது தற்காலம் தமிழ்நாட்டில் உள்ள உணர்ச்சியை ஒழிக்கச் செய்யும் சூழ்ச்சியே. ஆதலால் இதற்கு எந்த பார்ப்பனர் அல்லாதாராவது பணம் கொடுத்தால் அது பெரிய சமூக துரோகம். இந்தி நுழையப் போகிறது என்ற வாடை தெரிந்த நொடியில் இருந்தே அதை தடுக்க வேண்டிய காரியத்தை ஆரம்பித்துவிட்டார் இ. வே. ரா. அன்று அவர் எடுத்த முடிவுதான் பின்னாளில் எழுந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களுக்கான விதை. பிப்ரவரி 17 1929. செங்கற்பட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாகாண மாநாடு கூடியது. அந்த மாநாட்டில் சுயமரியாதை இயக்க தொண்டர்கள், நீதிக்கட்சியின் முக்கிய தலைவர்கள், தொண்டர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மாநாடு நடந்த இடத்துக்கு தியாகராய நகர் என்றும் மாநாட்டு பந்தலுக்கு பனகல் அரசர் பந்தல் என்றும் மாநாட்டு மேடைக்கு டி. எம். நாயர் அரங்கம் என்றும் பெயர் வைக்கப்பட்டது. திராவிட இயக்க மாநாடுகளில் இயக்கத்தின் தியாகிகள் மற்றும் மூத்த தலைவர்கள் பெயரில் அரங்கங்கள், மேடைகள் அமைக்கப்படுவதற்கு தொடக்கப்புள்ளி இதுதான். நீதிக்கட்சியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான பி. டி. ராஜன் மாநாட்டு கொடியை ஏற்றினார். முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயன் மாநாட்டை தொடங்கி வைத்தார். பட்டிவீரன்பட்டி டபிள்யூ. பி. ஏ. சவுந்தரபாண்டிய நாடார் தலைமையில் அந்த மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் இ. வே. ரா. நாகம்மையார் ஆர். கே. சண்முகம் செட்டியார் எஸ். இராமநாதன், பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்ட பலரும் பேசினர். அந்த மாநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1. இந்தியாவில் பல்வேறு வகுப்பினர் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கருத்துகள். ஆகவே இந்தியர் எவரும் அனுமதிக்கப்படவில்லை என்று கூறி சைமன் கமிஷனை புறக்கணிப்பது நியாயமில்லை. 2. இந்தியாவின் எதிர்கால அரசியல் திட்ட அமைப்பில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ஏற்கப்பட வேண்டும். 3. பிறப்பின் அடிப்படையில் மக்களுக்குள் உயர்வு, தாழ்வு கற்பிக்கும் மதம், வேதம், சாத்திரம், புராணம் அனைத்தையும் புறக்கணிக்க வேண்டும். 4. பிராமண, சத்திரிய, சூத்திர, பஞ்சமர் முதலிய பிரிவுகளை ஏற்கக்கூடாது. 5. தெரு, குளம், சத்திரம், கிணறு போன்றவை பொதுவில் இருக்க வேண்டும். பொதுமக்களில் எவர் வேண்டுமானாலும் அதை பயன்படுத்த எந்த தடையும் இருக்கக்கூடாது. 6. பொதுமக்கள் தங்களோடும் தங்கள் பெயர்களோடும் ஒட்டியிருக்கும் சாதி, மத அடையாளங்களை துறக்க வேண்டும். 7. பெண்ணுக்கு திருமணமாக 16 வயது கடந்திருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இல்லாத சூழலில் விவாகரத்து செய்ய உரிமை வழங்கப்பட வேண்டும். விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை தரப்பட வேண்டும். திருமணச் சடங்குகளுக்கு அதிகம் பணத்தை செலவழிக்கக்கூடாது. 8.
கல்வி நிலையங்களில் தாய்மொழி மற்றும் அரசின் பொதுமொழி தவிர வேறு எந்த மொழிக்கும் பொதுப்பணம் பயன்படுத்தப்படக்கூடாது. 9. கோயில்களில் வணங்குபவனுக்கும் வணங்கப்படுபவனுக்கும் இடையில் தரகனோ வடமொழியே இருக்கக்கூடாது. புதிய கோயில்களை கட்டக்கூடாது. 10. கல்வி நிலையங்கள் அனைத்திலும் உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்களே ஆசிரியர் பொறுப்புகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். 11. பெண்களுக்கும் ஆண்களைப் போலவே சம சொத்துரிமை வாரிசுரிமை தரப்பட வேண்டும். ஆண்களைப் போலவே எந்த தொழிலைச் செய்யவும் பெண்களுக்கு தடை இருக்கக்கூடாது. பள்ளி ஆசிரியர்கள் வேலைக்கு பெண்களே அதிக அளவில் சேர்க்கப்பட வேண்டும். 12. சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் ஏற்றுக்கொண்டவர்களையே சட்டமன்றத்துக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக பி. ஏ. சௌந்தரபாண்டிய நாடார், துணைத் தலைவர்களாக இ. வை. ரா. ஏ. டி. பன்னீர்செல்வம், செயலாளராக எஸ். இராமநாதன் ஆகியோர் செயல்பட வேண்டும் என்றும் அந்த மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. இது அடுத்த சுயமரியாதை மாநாடு கூடும் வரைக்குமான ஏற்பாடு. அந்த மாநாட்டுக்குப் பிறகு மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. விழாக்களுக்கு புரோகிதர்களை வரவழைப்பது கணிசமான அளவில் குறைக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டனர். அவற்றில் முக்கியமானது குத்தூசி குருசாமி குஞ்சிதம் குருசாமி கலப்பு திருமணம். சுயமரியாதை இயக்கத்தின் மத கொள்கை. மனித சமூகத்தின் அறிவை பாழ்படுத்தவும் தன்மான உணர்ச்சி அறவே இல்லாமல் செய்யவும் மக்களை பிரித்து வைத்து உயர்வு தாழ்வு கற்பித்து மனித சமூக ஒற்றுமையை கெடுத்து பொது முன்னேற்றத்தையும் சுதந்திரத்தையும் தடுக்கும்படியான மதம் எதுவானாலும் அதை ஒழிக்கச் சுயமரியாதை இயக்கம் பாடுபடும். பெற்றோர்களை இறந்து போனவர்களை மதிக்க வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை. அதற்காக பார்ப்பானுக்கு ஏன் அழ வேண்டும்? அவன் காலில் ஏன் விழ வேண்டும்? அவன் கால் கழுவி தண்ணீரை ஏன் குடிக்க வேண்டும்? இது மதக்கட்டளை. மதத் தத்துவம் என்றால் இப்படிப்பட்ட மதம் ஒழிய வேண்டாமா? சுயமரியாதை இயக்கத்தின் கடவுள் கொள்கை. ஒரு கடவுளுக்கு தினம் எத்தனை தடவை பூஜை படையல்? ஒவ்வொரு பூஜை படையலுக்கும் எத்தனை படி அரிசி பருப்பு சாமான்கள்? இவைகள் எல்லாம் யார் வயிற்றில் அறுத்து வைக்கப்படுகின்றன? மக்களுக்கு கல்வி இல்லை, தொழில் இல்லை, சாப்பாடு இல்லை என்று ஒருபுறம் சொல்லிக்கொண்டு மற்றொருபுறம் இம்மாதிரி செல்வம் பாழாக்கப்படுவதென்றால் யோக்கியன் எப்படி சகித்திருக்க முடியும்? காவடி எடுத்துக்கொண்டு கூத்தாடுவதும் மஞ்சள் துணி கட்டிக்கொண்டு வீதியில் கிடந்து புரளுவதும் மொட்டை அடித்துக் கொள்வதும் பட்டை பட்டையாக மண்ணையும் சாம்பலையும் அடித்துக் கொள்வதும் உடம்பில் கம்பிகளையும் கத்திகளையும் குத்திக் கொள்வதும் அழுக்கு தண்ணீரில் குளிப்பதும் ஆன காரியங்கள் எதற்கு என்று சிந்திக்கிறோமா? சாப்பிடக்கூடிய பால் நெய் தயிர் தேன் பழச்சத்து முதலியவற்றை கல்லின் தலையில் குடம் குடமாக கொட்டி சாக்கடைக்கு போகும்படி செய்து வேடிக்கை பார்ப்பது எதற்கு? குடி அரசு உள்ளிட்ட பத்திரிகைகளில் இராமாயணம் பெரிய புராணம் மகாபாரதம் தேவாரம் 4000 திவ்விய பிரபந்தம் போன்றவற்றைப் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியாகத் தொடங்கின. தீ மிதப்பது உடம்பில் அலகு குத்துவது போன்ற மூடநம்பிக்கைகளை தகர்க்கும் வகையில் பிரசாரத்தில் ஈடுபட்டனர் சுயமரியாதை இயக்கத்தினர். சுயமரியாதை இயக்கம் கடவுளுக்கும் மதத்துக்கும் அவை சார்ந்த நம்பிக்கைகளுக்கும் எதிரான இயக்கமாக தமிழகத்தில் வீரியத்துடன் இயங்கியது.